சர்வ சிருஷ்டியும் கரங்களின் கிரியை. அவர் பேசினார், சொன்னார், அப்படியே ஆயிற்று. ஆகவே நீங்கள் வார்த்தையை பேசினால் அப்படியே ஆகும். புயலை பார்த்து காற்றை பார்த்து இறையாத அமைதியாய் இரு கட்டளை. நீங்களும் பெரிய பிரச்சனை சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது என்றால் உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் அதிகாரத்தோட கட்டளை இடலாம் இட வேண்டும். பவுல் சொல்றார், அப்ப விசுவாசத்தை பேசும்போது உங்கள் விசுவாசத்தின் ஆவியை நீங்கள் லூஸ் பண்றீங்க. ஆகவே விசுவாசம் எதிலிருந்து? விசுவாசத்தின் ஆவியிலிருந்து நீங்களும் நானும் பேச வேண்டும். நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி ஒரு சந்ததியை உண்டாக்குவோமாக. அப்போ ஆதாம் எவ்வாளுக்குள் வந்து தேவ சாயல், தேவ ரூபத்தின்படியான ஒரு சந்ததி உண்டாக வேண்டும். அவருடைய தீர்மானம் விசுவாசத்தினாலே பலிக்கும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காய் பலியானார். இந்த பிரமிப்பு என்று சொல்லும்போது, இந்த அதிசயம் என்று சொல்லும்போது, இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இனிமேல் பிரமிக்கத்தக்கதாக, அதிசயப்படத்தக்கதாக, மக்கள் பார்த்து, தேசம் பார்த்து உங்களை, என்னை, நம்மை பிரமிக்கத்தக்கதாக, நம்மை அவருடைய அதிசயமாய் பார்க்கும்படி, நம்மை அவருடைய பிரமிப்பாய் பார்க்கும்படி நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் புரிந்து கொண்டால் அது வெளிப்படும். உங்க அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, என் அம்மா பார்க்கல, எங்க அப்பா பார்க்கல, மேல இருக்கிற டாடி நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டாரு. போன வாரம் என்னாச்சுமா, ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம், அதில் சிருஷ்டிப்பு 1ஆம் அதிகாரம் தான் கர்த்தருடைய செய்தியாய் கேட்டோம். அந்த சிருஷ்டிப்பை குறித்து தாவீது சொன்னதை உங்களுக்கு விளக்கி காண்பி. தாவீது சொன்னதல்ல, அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற அந்த சிருஷ்டிப்பை குறித்த பெரிய வெளிச்சம். ஏமேன். இன்னைக்கு ஏற்கனவே போன வாரம் சொன்னபடி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் ஆதாம், 3ஆம் அதிகாரம் முந்தின பிந்தின ஆதாம். 2ஆம் அதிகாரம்னு கேட்பேன், நீங்கள் ஆதாம் சொல்லணும். 3ஆம் அதிகாரம்னு கேட்பேன், முந்தின பிந்தின ஆதாம் என்று சொல்லணும். 2ஆம் அதிகாரம் ஆதாம், 3ஆம் அதிகாரம் முந்தின பிந்தின ஆதாம். சரி, இந்த 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஆதாமை பார்க்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் போன வாரம் சிருஷ்டிப்பை குறித்த ரெவலேஷன் அல்லது வெளிச்சம் தாவீது எழுதினார். இந்த 2ஆம் அதிகாரத்திலும் ஆதாமை குறித்து உங்களுக்கு பேச போகிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்திலும் தாவீது ஆதாமை குறித்து எழுதி இருக்கிறார். ஆதாமை குறித்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த வேத வசனத்தை, வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தை கவனித்து பார்க்கும்போது 2ஐயும் வேதம் எப்படி சொல்லுகிறது, இப்படி எழுதியிருக்கிறார்கள், அந்த கருத்தை புரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பலனுள்ளதாய் மாறும். ஓகே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வருவது ஆதாம். ஆமென். ஓகே, இந்த ஆதாமை குறித்து சும்மா ஒரு சின்ன அந்த வெளிச்சம், ரெவலேஷன் உங்கள் மனதிலே பதியும்படி ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது புரிந்து கொள்ளுதல். 2வது புரிந்து கொள்ளுதலிலே இருக்க 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 அந்த புரிந்து கொள்ளுதல் என் உள்ளே பலன் செய்கிறது.
இந்த ரெண்டு நிலைமையிலும் ஆவியானவர் மனதிலும் உள்ளான மனுஷனிலும் பேலன்ஸ் செய்ய அது உங்களுக்கு பொருளாக மாறுகிறது. சொன்னதைத்தான் சொல்லுகின்றேன். நீங்கள் புரிய வேண்டும், புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, முதலாம் அதிகாரம் பாருங்க. ஆதாமுக்குள்ளே 3 பேரும் பேசுகிறாங்க. நமது சாயலின்படி, உங்களுக்கு தெரியும், அதனால் வாசிக்கிறதுனா வாசிக்கிறேன், இல்லை உங்களுக்கு வசனம் தெரியும். நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை சொல்லுங்கள் உண்டாக்குவோம் ஆக. இந்த சிருஷ்டிப்பை குறித்து ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 2:1 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அதுவும் உண்டாக்கப்பட்டது. முதல் அதிகாரம் எப்படி உண்டாக்கினார்? பேசி உண்டாக்கடவது என்று பேசினார். அவர் ஆவியாயிருக்கிறவர் ஆவியிலே பேசினபடியால் அவர் சொன்னது உண்டாயிற்று அல்லது சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து பவுல் ரோமர் 4 எழுதியிருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் இல்லை, ஆனால் இருக்கிறது போல அழைச்சார். அதான் முதல் அதிகாரம். அப்போ நீங்களும் நானும் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்ம அந்த டாடியுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்களும் எது இல்லையோ அது இருக்கிறது போல கூப்பிடலாம், பேசலாம், சத்தமிடலாம், இன்னும் சரியாக சொன்னால் கட்டளை இடலாம். இதான் முக்கியம். என்ன இடலாம் சொல்லுங்கள்? கட்டளை இடலாம். ஏனென்றால் நீங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டபடியால் பிதாவுடைய ஆவி உங்களுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்வை கொடுத்திருக்கிறபடியால் நீங்களும் என்ன செய்யலாம்? கட்டளை இடலாம். ஒரு வசனம் சொல்கின்றேன், ஏசியாவிலே, என் கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை எடுங்கள். எது கரங்களின் கிரியை? வானம் பூமி சர்வ சிருஷ்டியும் கரங்களின் கிரியை. அவர் பேசினார், சொன்னார், அப்படியே ஆயிற்று. ஆகவே நீங்கள் வார்த்தையை பேசினால் அப்படியே ஆகும். பேசுவது வேறு, சொல்வது வேறு. ஆமென். பேசுவது, அடுத்தது சொல்வது, அடுத்தது பிரகடனப்படுத்துவது, அடுத்தது கட்டளை இடுவது. இது எல்லாம் எங்கிருந்து? என் ஆவியிலிருந்து. உங்களுக்குள்ளே ஆவியானவர் அந்தந்த நேரத்துக்கு தக்கபடி, அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி சில சமயம் உங்கள் ஆவியிலிருந்து கட்டளை இடுவார். உங்கள் ஆவியில் இருந்து கட்டளை இடுவார். கட்டளை எடுக்கிற அது ஒரு ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். கட்டளை இடுதல். இயேசு பாருங்க, இறையாதே, அமைதியாய் இரு. கட்டளை. எதை பார்த்து? புயலை பார்த்து, காற்றை பார்த்து, இறையாதே, அமைதியாய் இரு. கட்டளை. நீங்களும் பெரிய பிரச்சனை, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கிறது என்றால் உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் அதிகாரத்தோட கட்டளை இடலாம், இட வேண்டும். உங்கள் ஆவியானவர் எப்படி உங்களுக்குள் இருந்து பேசுதல், சொல்லுதல், பிரகடனப்படுத்துதல், கட்டளை இடுதல். ஒரு வசனம் மோசே சொல்லுகிறார், பூமியை கேள், நான் பேசுவேன். வானமே கேள், பூமியை செவி கொடு, நான் பேசுவேன்.
அப்போ நீங்கள் பேசும்போது வானம் கேட்கறது, பூமி செவி கொடுக்கிறது. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி சங்கீதம் 103 நீங்கள் பேசும்போது உங்கள் பேசுவது சொன்னது. சங்கீதம் 103 சொல்படி கேட்டு, நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி தேவ தூதர்கள் தங்கள் பலத்த சௌரியத்தில் ஒர்க் பண்ணுகிறார்கள் சொல்வது. ஆமென். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்தை பேசுவது ஒன்று. விசுவாச ஆவியுடையவர்களாய் நான் பேசுகிறேன் பவுல் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தை பேசும்போது உங்கள் விசுவாசத்தின் ஆவியை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஆகவே விசுவாசம் எதிலிருந்து? விசுவாசத்தின் ஆவியிலிருந்து நீங்களும் நானும் பேச வேண்டும். அடுத்தபடி சொல்வது. பேசுவது வேறு, சொல்வது வேறு. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன். அப்போ சொல்வதை குறித்து ஒரு வசனம் சொல்கின்றேன். எபிரேயர் 13 போடாதமா, நான் வாயிலேயே சொல்கிறேன். தேவன் நம்மை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் அந்த சொன்ன வார்த்தையில் நான் தைரியம் அடைந்து கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்று தைரியமாய் சொல்லலாமே. நான் மனுஷனுக்கு பயப்படேன் என்று தைரியமாய் சொல்லலாம். அப்போ வார்த்தையை பேசுவது, வார்த்தையை சொல்வது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது தேவனே செயல்படுகிறார். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லி இருக்கிறார். அப்போ வார்த்தையை பேசணும், வார்த்தையை சொல்லணும், வார்த்தையை பிரகடனப்படுத்தணும். இதெல்லாம் ஆவியிலிருந்து நான் ரொம்ப வருஷமாக பிரகடனப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றேன். அந்த நாட்களிலே ராஜா தேசத்தின் செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் முக்கியமான இந்த கார்னரில், முக்கியமான இந்த ஸ்ட்ரீட் கார்னரில் ஒருவன் என்ன செய்வான்? டமாரம் அடிப்பான். ராஜாவின் செய்தியை சொல்வதற்கு அவன் டமாரம் அடித்து அதை உரத்த சத்தத்தோடு அவன் ஜனங்களுக்கு சொல்லுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ எதை பேசிட்டு இருக்கிறேன்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். 1ஆம் அதிகாரம் அவர் உண்டாக்கடவென்று சொன்னார். அப்படியே வானமும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்த்தன. இப்போது 2ஆம் அதிகாரம் உண்டாக்கடவது. நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை சொல்லுங்க உண்டாக்குவோம் ஆக. இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போடுமா? வாசிக. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்ன ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. எங்க அவர் உண்டாக்குறவருங்க? யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்போ ஒரு பிளானை அவருடைய தீர்மானத்துக்குள்ள அவருடைய அந்த மனதில் இருக்கிற அந்த செயல்பாட்டை இப்போ ஆதாம் ஏவாளுக்கு கொண்டு வரும்படி இப்போ என்ன செய்தார்? அவனுக்காக ஒரு கிழக்கே ஒரு தோட்டத்தை என்ன பண்ணினார் சொல்லுங்க? உண்டாக்கினார். எங்க நம்ம டாடி உங்களுக்காக உண்டாக்குகிறவர். ஆமென், ஆமென்.
அவர் தானே உண்டாக்கினார். கிழக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். இப்போ பாருங்கள், 18 போடுமா, 18:2 பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு. அவர் தாங்க உங்களுக்காய் செயல்படுகிறவர். அவர் அதை புரிந்து கொள்ளும்படி தான் உங்களுக்கு இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. என்னோட ஒரு தீர்மானத்தில் என்ன? சந்ததி. அப்போ சந்ததி வரணும்னா இவன் தனிமையாக இருப்பதால் சந்ததி வராது. ஆகவே அவர் தீர்மானத்தில் அவர் செயல்படுகிறார். தீர்மானம் என்ன? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி ஒரு சந்ததியை உண்டாக்குவோமாக. அப்போ ஆதாம் ஏவாளுக்குள் இருந்து தேவ சாயல் தேவ ரூபத்தின்படியான ஒரு சந்ததி உண்டாக வேண்டும். அவருடைய தீர்மானம். எங்க இந்த தீர்மானத்தில் மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்கள், சகரியாவின் புஸ்தகம், அங்கே தீர்க்க தரிசனம் வருகிறது, தீர்மானம் வருகிறது. அது உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் புரியும்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே வசனத்தில் 2 செய்தி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், சகரியா 1:6 வாசிங்க. இராமல் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும், 2வது என் தீர்மானங்களும் உங்களுக்கு. நீங்கள் வாயை தற்காட்டி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு தாங்க, உங்களுக்கு என் வார்த்தை என் தீர்மானம் உங்களுக்கு பலிக்கவில்லையா? அப்போ இந்த வார்த்தை வேறு, தீர்மானம் வேறு. இந்த வார்த்தை பலிக்க செய்கிறதும் அவர் தான். உங்களை குறித்த ஒரு தீர்மானம் வச்சுக்கிறார் பாருங்க. அதான் ரோமர் 8 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்போ இந்த வார்த்தையை பலிக்க செய்கிறவரும் அவர்தான், தீர்மானங்களும் பலிக்க செய்கிறவரும் அவர்தான். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்களுக்கு பலிக்கவில்லையோ. அப்படின்னா அர்த்தம், அவர் வார்த்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேங்களே. அவர் வார்த்தை உங்களுக்கு எங்கள் வலது புற இடது பார்த்து அவர் வார்த்தை உங்களுக்கு பலிக்கும் சொல்லுங்க. அடுத்தது, உங்களை குறித்த அவர் தீர்மானமும் உங்களுக்கு பலிக்கும் அப்படி சொல்லுங்க. உங்களை குறித்த தீர்மானங்களும் உங்களுக்கு. அங்கே பார்த்தோம் உண்டாக்குவேன். இங்கே பார்க்குறோம், அதுலேயும் அவர் தான். வார்த்தையும் பலிக்க செய்கிறவர் அவர்தான், தீர்மானங்களையும் பலிக்க செய்கிறவர் அவர்தான். என் காரியம் புரிந்து கொள்ளுதல். எனக்கு அவர் உண்டாக்குவார்ப்பா, எனக்கு அவர் செய்வார்ப்பா, வார்த்தை பலிக்கும்பா, தீர்மானம் பலிக்கும்பா. தீர்க்கதரிசிட்ட பலிக்கவில்லையோ அப்படின்னு தானே கேட்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என் வார்த்தை உங்களுக்கு பலிக்கவில்லையோ, என் தீர்மானம் உங்களுக்கு பலிக்கவில்லையோ. அப்போ இந்த வார்த்தை அவர் தீர்மானம் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என் வார்த்தை உங்களுக்கு பலிக்கும்பா, என் தீர்மானம் உங்களுக்கு பலிக்கும். சிம்பிள். ஆனால் யாருக்கு பலிக்கும்? ஒரு சின்ன பலிக்குங்க. கடினமானதை காமிக்கல, சிம்பிளானதான் காமிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 3:22 வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. வாசிக்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது. அப்ப விசுவாசிக்கிற எவர்களுக்கு உள்ளும் எவர்கள் மேலும் அது
அதை செய் இதை செய்ன்னு சொல்லலைங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அது எனக்கு பலிக்கும். மறுபடியும் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. அதே அதிகாரம் 26, ரோமர் 3:26. ரோமர் 3:26 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காய் பலியானார், இயேசு என்னுடைய கிருபாதார பலி. இயேசு சிலுவையில் கடைசியாக சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிச்சிட்டோம்பா, எல்லாம் முடிச்சதுன்னு சொன்னார். அவர் நான் ஒன்றும் செய்யக்கூடிய அவசியம் இல்லாதபடி எல்லாவற்றையும் அவர் முடித்தபடியால் அது பலிக்கும். ஒன்று, அவர் கிருபாதார பலி, அவர் பலி ஆனார். 2, சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டார். ஆகவே எனக்கு சொல்ல மாட்டீங்களே, லேட் பண்ணுறீங்களே, எனக்கு எங்க பலிக்கும் பேசிட்டு இருக்கிறேங்க, எனக்கு உங்களை கர்த்தாவே பலிக்கும். அது 2 ஆதாம் மண்ணில் இருந்தான் அவனை உருவாக்கினார். ஏமே மண் எடுத்தானே. அதனால தான் பிரசங்கி சொல்கின்றான், நம்ம எல்லாமே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே திரும்புவோம். நியாயப்பிரகாரம் எல்லாம் மண்ணுக்கு தான் போகிறாங்க. இன்னொரு சின்ன வெளிச்சத்தை சொல்கிறேன். நீங்களும் நானும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து விலா எலும்பை சதையினால் மூடி ஒரு மனுஷியை கொண்டு வந்தார். ஆதாமின் விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து, நீங்களும் நானும் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல பிரதர், நீங்களும் நானும் இயேசுவிலிருந்து, இயேசுவின் பலியிலிருந்து. மணவாள் ஆதாம் கணவன் இங்கே மனைவியை கொண்டு வர ஆதாமின் விழாவிலிருந்து இயேசு மனைவியை கொண்டு வந்தார். அதே போல உங்களுக்கு எனக்கும் இயேசுவின் இரத்தத்துக்குள், இயேசுவின் பலிக்குள்ளே, அவருக்குள் இருந்து உங்களை என்னை எடுத்து இப்போது இயேசுவின் மணவாட்டியாக உங்களை என்னை கொண்டு வந்து. பாஸ்டர், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு தானே திரும்புவோம். ஆனால் என்ன குட் நியூஸ் தெரியுமா? இப்போ ஒரு குட் நியூஸ் சொன்னேன், இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன். அது என்ன குட் நியூஸ் தெரியுமா? இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, கல்ற தோட்டத்தில் இருக்க பாருங்க, மண்ணு தானே, என்னங்க சொல்லுங்க, கல்ற தோட்டத்தில் மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஓ ஷா, ஓ சே, ஆரவாரத்தோடும் பிரதானத்தினோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மண்ணிலிருந்து, பிரேத குழியிலிருந்து உயிரோடு எழும்பி எப்போதும் கிறிஸ்துவுடனே கூட இருக்க போகும். பரவாயில்லையே, கொஞ்சம் குளிரில் போய் கொஞ்சம் சூடு வந்திருக்க. ரெவலேஷன் பேசலாம், அப்படி தான் என் சூடு வரும். இன்னும் ரொம்ப இருக்கு. மண்ணிலிருந்து எடுத்துட்டாரு, அவனுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு வசனம் சொல்கிறேன், ஏசாயா சொல்லுகிறார், டாடி
நீர் பிதா, நாங்கள் களிமண், எங்களை உருவாக்குகிறவர். இப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனுக்கு இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிற மூக்கு மாதிரி கண்ணு மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா அவயவம் புரியுதா? அது எல்லாத்தையும் உள்ள அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தி கட்டலப்பா, அறிவு கட்டலப்பா. அது சொல்கிற புரியுதா? இப்போ உங்கள் சரீரத்தை, என் சரீரத்தை நம்ம பார்க்குறோம், நீங்கள் என்ன பார்க்குறீங்க. ஆனால் அவர் தன்னுடைய அந்த மெனிஃபோல்டு பெரிய விஷ்டத்துக்குள்ள அந்த மனுஷனுக்கு ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து, இப்போ உங்களுக்கு இருக்கிற அவயவம் எனக்குள்ள இருக்கிற அவயவம் மாறிய உள்ள அப்படியே வச்சு இப்போ என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, மண்ணாக தான் இருக்குது, மூக்கு மண்ணாக தான் இருக்குது, மூக்கு மண்ணாக தானே இருக்குது. எங்க அப்போ சொல்கிறேங்க, உங்கள் மூக்கு மண் இல்லை, உங்கள் மூக்கு ஒன்றும் சப்பையாக இருக்கு இல்லை, நீட்டமாக இருக்கு இல்லை, சரி அதை விட்டுருங்க, ஜப்பான் மூக்கு. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊவினார். 2 காரியம் நடந்துச்சு. ஒன்று, இவருடைய ஜீவ சுவாசம் அது ஊதின உடனே இந்த மண் எல்லாமே அப்படியே பிளட்டும் ரத்தம் ஆயிடுச்சு. ஏன்னாங்க புரியுதாங்க, மனுஷன் ஆகிட்டாங்க. மனுஷனுக்கு தானே பிளட்டு ரத்தம் இருக்கும், அசுத்தாவிக்கு பிளட்டு ரத்தம் இருக்கா? பரிசுத்தாவியானவருக்கு பிளட்டுக்கு ரத்தம் இருக்கா? இயேசுவுக்கு பிளட் ரத்தம் இருக்கா? அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கய்யா. சுவாசம் உள்ள போனோன்னா அப்படியே மாம்சமும் ரத்தமும் வந்து மண்ணான மனுஷன் சரீரமாயிட்டான். மண்ணான மனுஷன் உயிராயிட்டான். உயிர் நான் சொல்ற புரியுதா? ஜீவ சுவாசம் வேற, மண்ணான மனுஷன் உயிராயிட்டான். கண்ணு பார்க்குது, காது கேட்குது, காலு நடக்குது, கையே தொடுது, டப்பு டப்புன்னு உள்ள அடிக்குது, உள்ள அவயவெல்லாம் ஒர்க் பண்ணுது, ஒவ்வொரு அவயம் ஒர்க் பண்ணுது. டாடியுடைய சாக்காராவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி இவனுக்கு செஞ்சு மண்ணான மனுஷனுக்கு இப்போ நான் சொன்னதை விவரித்து சொன்னேன். இவ்வளவு கற்பனைக்கு எட்டாத விதத்தில் மண்ணுக்கு உயிர் கொடுத்து அவன் பார்க்குறான், பேசுகிறான், கேட்குறான், நடக்கிறான், வாக் பண்ணுறான், சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான். அப்போ இன்னைக்கு எதை சொல்கிறேன்? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் செயல்பாட்டுக்குள்ள கற்பனைக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்தில் இந்த 25 தானே, 25ஆம் தேதி யாரெல்லாம் புரிஞ்சு கொண்டீங்களோ, யாரெல்லாம் புரிந்ததை, இதைத்தான் டைரியில் எழுதணும். பிரசங்கம் மட்டும் எழுதக்கூடாது. மணிக்கு இதுதான் முக்கியம். வீட்டில் போய் எழுதணும். இப்போ எழுத முடியாது. வீட்டில் போய் ஞாபகப்படுத்தி எழுதணும். நான் வாக்கிங்கில் போகிறப்பே ரெவலேஷன் வந்தால் அதை அப்படியே தோத்திரம் பண்ணுவேன். சில சமயம் என்னுடைய செல்ஃபோன்லேயே அதை ஆடியோ வாய்ஸ் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வீட்டில் வந்து எழுதுவேன். இப்போ அவன் எதில் வாழ்கிறான்? உயிரும் இருக்குது, ஆனால் உயிரில் வாழ்வதற்கு
அல்ல, அதற்கு மேலாய் தேவனுடைய சுவாசத்தில் வாழ்வதற்கு அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் வைத்தார். வெளியே இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் உயிர் இருக்கு, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கெல்லாம் உயிர் இருக்கா? உங்களுக்கு எனக்கும் உயிர் இருக்கு. ஆனால் உயிருக்கு மேலே, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு இருக்கிற உயிருக்கு மேலே உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்குன்னா, அவருடைய ரூவா, அவருடைய சுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அவருடைய. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு இல்லை. இன்னும் தனியாக சொன்னால் ரிலிஜன் அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் புரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவருடைய சுவாசம். யாருடைய சுவாசம்? நல்லா கவனிங்க. மறுபடியும் சூப்பர் நேச்சுரல் தான் வருது. வானம் பூமியெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்குனார் இல்லையா? உண்டாக்கடவுதுன்னு அப்படியே ஆயிடுச்சு இல்லையா? ஆமென். அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்களும் அவர் சுவாசம் இருக்கிறபடியால் நானும் அவரை போல பேசி, மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வருது, பேசி சொல்லி பிரகடனப்படுத்தி கட்டளையிட்டு எழுதி நான் சபையில் எக்காலம் ஊதிக்கிட்டே இருக்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு அற்ப காரியமாக, எதை ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களோ அது ரொம்ப அற்ப காரியமாக. இந்த வியாச லாரன்ஸ் ஒரு பாட்டு பண்ணார், மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்குவது. அப்படித்தானே? ஐயா, மண்ணை பிசைந்து மனுஷனையே உண்டாக்கிட்டாருன்னா உனக்கு என்னையா, உன் காரியம் என்னையா? இன்னைக்கு சொல்லியா? இன்னைக்கு விசுவாசி பதர். அல்லேலூயா. Oh, think big. Think big. பெருசா யோசிங்க. ஓ சமலாகாஷிகலோ. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அங்கே பாருங்க, அது 2:1 இவ்விதமாய் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்த்தன. ஆதாமுக்கு கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை சொல்லுங்க உண்டாக்குவோம் ஆக. இப்போ அவர் சுவாசத்தை அவன் நாசியில் வைத்த போது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஒன்று, அவனுக்கும் உயிர் இருக்குது, அவனுக்கு மாம்சம் இருக்குது, ரத்தம் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சரீர அவயவங்கள் போலவே அந்த மண் அப்படியே பாடி எல்லா அவயம் ஆயிருச்சு. ஆனால் அவன் தன் உயிரில் வாழ்கிற வாழ்வுக்கு அவனை ஆண்டவர் வைக்கவில்லை. அவனுக்குள் வைத்த சுவாசத்தில் இருந்து, அவனுக்குள் இருந்து பிறக்கப் போகிற அந்த வம்சம் தேவனுடைய சாயலும் தேவனை ஒத்தவர்களாய் பிறக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய எண்ணமாய் இருந்தது. அப்போ அவன் எதில் வாழணும்? சுவாசத்தில். நீங்கள் உயிரில் வாழ்கிறதல்ல, உங்களுக்கு வச்ச ஆவியில். நீங்கள் சாப்பிட்டு வாழ்கிறதல்ல, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு மேலே
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் அதில் வாழ்றது, ஆவியில் வாழ்றது, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையில் வாழ்றது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் வாழ்வது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் உங்களுக்கு அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஆவியானவர், நான் இல்லை, ஆவியானவர் உங்களுக்கு இப்படி விளக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரே. உயிர் வாழணுமா? உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் தேவை, அப்படி தானே? உயிர் வாழ்றதுக்கு மேலே ஒரு வாழ்வைத்தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த வாழ்வுக்கு ஆக்சிஜன் கர்த்தருடைய வார்த்தை, ஆவி. ஆக்சிஜன் கர்த்தருடைய வார்த்தை, ஜீவன். உங்களுக்கு எப்போ இந்த கொரோனா பீரியடில் ஆக்சிஜன் சிலிண்டரே கிடைக்காம போச்சியா? பாம்பேலே அங்கே வட இந்தியாவில் சிலிண்டர் இல்லாமல் எத்தனையோ பேர் செத்து போயிட்டான். அப்படி தானே? இந்த ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு ஆவி இருக்கு பாருங்க, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி. இப்போ ஆதாம் சிருஷ்டிப்பை, ஆதாமுக்கு தேவன் வைத்த ஜீவ சுவாசத்துக்குள் இருக்கிறத தாவீது வெளிப்படுத்துகிறாரு. நான் அப்படியே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துட்டேன். தாவீது வெளிப்படுத்துகிறாரு உங்களுக்கு. முதலாவது ஆதாம மண்ணினால் உண்டாக்குனார் பாருங்க, அந்த பிக்சரை உங்களுக்கு சங்கீதம் 139 சூப்பராக இருக்கும். வலது பக்கம் இடது பக்கம் சூப்பராக இருக்கணுங்க. வெயிட்டாக சொல்லுங்க. நான் ஒரு ஆளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறேன். அது அந்த நபருக்கு தான் தெரியும். 139 அல்லேலூயா. 130 சங்கீதம் 139 பாருங்க, என்ன வெளிப்பாடியா தாவீதுக்கு. சங்கீதம் 139 14 15 16 ப்ராஃபஸி. ஆனால் சூப்பராக இருக்கும். விளக்கி காமிக்கிறேன், வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை. நீங்கள் தான் தாவீது ஆதாம சொல்லிட்டு, எப்பா நீங்களும் நானும் அப்படிதான்ப்பா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய், மறுபடியும் வருது பாருங்க, உண்டாக்கப்பட்டபடியால். இவ்விதமாய் வானம் பூமியும் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. கிளைக்க ஒரு ஏதன் தோட்டத்தை உண்டாக்குவேன். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இங்கேயும் வாசிக்கிறோம், நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க விதமாய் அவராலே உண்டாக்கப்பட்டோம். இப்போ கேட்குறேன், இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கு? இல்லை, அந்த வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன், வாசிக்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள 2 இருக்கு. உங்களுக்குள்ள நீங்களே அதுதான். என்னது? முதல்ல நீங்கள் பிரமிப்பு, 2வது நீங்கள் அதிசயம். இது பார்த்து இது என்ன புரிஞ்ச மாதிரி தெரியல. நானே ஒரு பிரமிப்பையா, நானே ஒரு அதிசயம்.
நானே அதிசயம், நானே பிரமிப்புன்னா புரியுதா? எப்படிலாம் புரிய 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 உங்களுக்கு அனாயிட்டிங் மாத்திரம் இல்லை, அந்த வெளிப்பாடு உங்களை எல்லா நிலைமையிலும் மேன்மைப்படுத்தும். விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் நிற்கக்கூடியவர்களாய், இந்த வெளிப்பாடு நீங்க ஒரு பிரமிப்புன்னு தாவீது சொல்றார். இந்த வார்த்தையில உங்க மேல அவருடைய பிரமிப்பு இருக்கு, உங்கள் மேல அவருடைய அதிசயம் இருக்கு, என் மேல அவருடைய பிரமிப்பு இருக்கு, என் மேல அவருடைய அதிசயம் இருக்கு. இந்த பிரமிப்பு என்று சொல்லும்போது, இந்த அதிசயம் என்று சொல்லும்போது, இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இனிமேல் பிரமிக்கத்தக்கதாக, அதிசயப்படத்தக்கதாக, மக்கள் பார்த்து, தேசம் பார்த்து உங்களை, என்னை, நம்மை பிரமிக்கத்தக்கதாக, நம்மை அவருடைய அதிசயமாய் பார்க்கும்படி, நம்மை அவருடைய பிரமிப்பாய் பார்க்கும்படி நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் புரிந்து கொண்டால் அது வெளிப்படும். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பிரமிப்பு. நான் உலகத்தின் பார்வையிலே நான் தேவனுடைய பிரமிப்பு. என்னை பார்க்கும் போதே அவன் பிரமிக்கணும். என்னை பார்க்கும் போதே எப்பா இவன் கடவுளுடைய அதிசயம். ஆமென். வலது பக்கம் இடம் பார்த்து நீ உன் பேரை பிரமிப்பையான்னு சொல்லுங்க, உன் பேரை அதிசயமான்னு சொல்லுங்க, பாஸ்டர் உங்க பெயர் பிரமிப்புன்னு சொல்லுங்க, பாஸ்டர் உங்க பெயர் அதிசயம் சொல்லுங்க, சபையாரே உங்கள் பெயர் பிரமிப்பு, சபையாரே உங்கள் பெயர் அதிசயம். ஏனென்றால் உங்கள் சிருஷ்டிப்பை குறித்து இங்கே தாவீது சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை. அப்பா, இனிமே உங்களுக்கு சின்ன பாடலாம் சொல்லித்தரேன். கண்ணாடியில் நின்று நான் பிரமிப்பு, நான் அதிசயம், ஆகவே போய் துதிப்பேன். இங்கே வருதா? நான் உம்முடைய பிரமிப்பு, நான் உம்முடைய அதிசயம். நான் அப்போ கண்ணாடியில் என்னை பிரமிப்பாக பார்க்குறேன், என்னை அதிசயமாக பார்க்குறேன். இனிமே தேசம், எங்கள் மக்கள் பிரமிப்பா, அதிசயமா நீங்கள் கண்ணாடியில் நான்லாம் அப்படி கண்ணாடியில் பார்த்துலாம் பேசுவேன். இது ஒரு கண்ணாடி, இது நம்மளோட பேசும். ஆனால் நீங்கள் கண்ணாடி பார்த்து பேசணும். கண்ணாடியை பார்த்து நீங்கள் யார், என்ன, உங்களுடையது என்ன, உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேசணும். மேக் இட் ப்ராக்டிஸ். வெரி சிம்பிள் ரெவலேஷன். ஹல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு. அப்போ இப்போ தெரிய வேண்டியது என்ன? அப்பா உம்முடைய கிரியை, ஆதியாம் 1 உம்முடைய கிரியை. மண்ணினால பிசைஞ்ச ஒரு மனுஷனே கொண்டு வந்துட்டீங்க. அந்த மனுஷனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சிங்க. அப்படிதானே? அயர்ந்த நித்திரையை வர வச்சு விழாயெலும்பு எடுத்து அதை சதையினால அடைத்து அவன்கிட்ட ஒரு மனுஷியை கொண்டு வந்தீங்க. கிரியை. உமது கிரியைகள் அதிசயமானவைகள். பிளஸட் பிணிகளுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு எப்படி தெரியும்? வாய்த்தரன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன்.
சொல்லுங்க, உமது கிரியைகள் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேரம்பேத்திக்கு, என் வேலைக்கு, என் தொழிலுக்கு, என் கரியருக்கு, என் விசுவாசத்துக்கு, என் எதிர்பார்ப்புக்கு, என்னுடைய தரிசனத்துக்கு உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றா தெரியும். இன்று சபை நடுவே, சங்கத்தின் நடுவே இந்த விசுவாசத்தை நாங்கள் சபையாராக எங்கள் பாஸ்டருடன் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிக்கை செய்கிறோம், கட்டளை இடுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம், சொல்லுகிறோம். அடுத்த வசனம் எங்க உண்டாக்கப்பட்டு சொல்லுங்க, உள்ள அவர் மண்ணிலிருந்து. ஆனால் உங்களை என்ன சொல்றாரு? உள்ளதானே, அது ஒளிப்படம் தானே. ஒன்று என் விசுவாச அறிக்கை செய்கிறேன், என்னை ஒளிச்சு வச்சு உண்டாக்கி இருக்கார். மறுபடியும் இங்கே வருது பாருங்க, நான் ஒளிப்படத்தில் எத்தனை உண்டாக்கப்பட்டுச்சு வந்து தெரியுமா? இதோட 5 நினைக்கிறேன். 1, இவ்விதமாய் வானம் பூமியை சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2, மனுஷன் தனிமையாக இருப்பது. 2, கிழக்க ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். 3, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். 4, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். இதே 14ஆம் வசனம். 5, நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டேன். மார்ட்டின் எல்ஷடாயை ஒளிச்சு வச்சு என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஒளிச்சு வச்சார்னாவே ஏதோ பெருசு நடக்க போகுதுன்னு அர்த்தம். மறைச்சு வச்சாரு, ஒளிச்சு வச்சாரு, ஒளிப்படத்தில் வச்சார்னா ஒரு பெரிய காரியத்துக்கு அங்கே அந்த பர்சனை உருவாக்குறார்னு அர்த்தம். ஒளிச்சு வச்சு திடீர்னு, எப்போ இது யாருப்பா, எப்படிப்பா திடீர்னு வந்தோம்? 5 உண்டாக்கப்பட்டு வந்துருச்சு. உண்டாக்குகிறவர் டாடி. நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு, வாசிங்க, பூமியின் தாழ்வடங்களிலே விசித்திர வினோதமாய், மறுபடியும் வருது பாருங்க, உருவாக்கப்பட்டு. ஐயா, களிமண்ணு பாத்திரம் ஆகாதே, களிமண்ணு பாத்திரமா கோயவன் உருவாக்குகிறான். அவங்கள உருவாக்குறார் ஐயா. சொல்லுங்க, என்னை உருவாக்குகிறார். அவரை போல உருவாக்குகிறார். அவர் வார்த்தையில் இருக்கும்படி உருவாக்குகிறார். விசுவாசத்தில் இருக்கும்படி உருவாக்குகிறார். அவர் சிந்தையை நான் தரித்து கொள்ளவனாயிருக்க உருவாக்குகிறார். இது எல்லாம் யாருன்னு கேட்பேன்? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நீங்கள் இயேசுவை போல அவர் சுபாவத்துக்குள் உருவாக முடியாது. இயேசுவால் வாசிக்கிறோம், உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று. இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும் யாக்கோவை உண்டாக்கினவரும். ஆமென். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில், சொல்லுங்க, இப்போ உங்களை என்னையும் விசித்திர, எத்தனை பேர் வார்த்தை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசித்திரம், நம்ம வினோதம், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய். ஐயா, எலும்பு எலும்பு மறைவா இருக்கல. அடுத்த வசனம் போடுமா? என் கருவை, ஐயா, நான் பிறக்கிறதுக்கு முன்னால் என் உள்ள தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவர் பார்த்துட்டாருயா.
அவர்லாம் அப்படியே சோத்திரம் பண்ணணும். உங்கள் அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, என் அம்மா பார்க்கல, எங்கள் அப்பா பார்க்கல, மேலே இருக்கிற டேடி நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை பார்த்துட்டாரு. எரேமியாவுக்கு சொல்றாரு, நீ தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் பரிசுத்தப்படுத்திட்டேன். என் கருவை உடைய கண்கள் கண்டு, ஒரு பாட்டு கூட, என் கருவை உடைய கண்கள் கண்டதையா கையா மூக்க கால இருக்கல ஒரு பாட்டு. ஏதோ கொடைக்கானல் இது கோயம்புத்தூர்கார ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அது எல்லாம் அப்படியே கண்கள் கண்டது, ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்கள் கண்டது, கண்கள் கண்டது, கண்கள் கண்டது. ஓ, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்று கூட இல்லாத போது அவைகள் அனைத்தும், வாசிக, அவைகள் உருவேற்படும் நாட்களும் மேலேயே புஸ்தகத்தில் எழுதிட்டாரா உங்களை எல்லாம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாட்களை எழுதிட்டாரு, உருவேற்படும் நாட்களை எழுதிட்டாரு. உங்களை என்னை மகிமைப்படுத்துகிற நாட்களையும் அவர் எழுதிட்டார். நம்மளை கைவிட்டுருவாரா? நான் பிள்ளையா? வசனம் சும்மா சொல்லலை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு, நம்ம பிள்ளையா வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதான் தாவீது. அது 2ஆம் அதிகாரம் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். ஆதாம, இப்போ ஆதாம மறுபடியும் தாவீது சொல்கிறத உங்களை காமிக்கிறேன். சங்கீதம் 8, 3, 4, 5, 3 போடுமா? உமது விரல்களின் கிரியை ஆகிய, எல்லாரும் வாய் திறந்து வாசிங்க, உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான். நீங்கள்லாம் இதை பார்த்துருக்குறீங்களா? நான் பார்த்துருக்குறேன்ட்டாரு. போன வாரம் சங்கீதம் 104 என்ன சூப்பராக இயற்கை குறித்து அவர் எழுதியிருக்கிறத நம்ம செய்தியாகவே கேட்டோம். அதோட செய்தி முடிஞ்சு போச்சு. பார்த்துருக்குறீங்களா? சும்மா ஐயா, மனுஷன் பார்வைக்கும் நம்ம பார்வையெல்லாம் இந்த பைபிள் பிரிஸ்கிரிப்டில் பார்க்கணும். மேலே பார்க்கணும். வானத்தை திரையா விரிச்சிருக்கிறாராம், ஸ்கிரீனு. யோசிச்சிங்களா? வானத்தை ஸ்கிரீனோ விரிச்சிருக்கிறார். ஓ, உமது விரல்கள் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை. இதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆமென். அதாவது சுவாசம் உள்ள போனோன்னு இன்விசிபிள் அந்த மகிமையும் கிரீடமும் உங்களுக்குள்ள மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள கிரீடம் இருக்கு. அவர் சுவாசத்துக்குள்ள, அவர் ஆவிக்குள்ள, இன் கிரைஸ்ட் ரியாலிட்டிக்குள்ள, தேவன் நீதிக்குள்ள உங்களுக்குள்ள மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள கிரீடம் இருக்கு. சீக்கிரம் உங்களுக்குள் இருக்கிற மகிமை கிரீடம் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனை நினைக்க, மனுஷனை விசாரிக்க நிறைய மாத்திரம் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டி. அடுத்து, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை. அவனுக்கு ஆளுகை கொடுத்தாரையா ஆதாமுக்கு? கரத்தின் கிரியை என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்ப உள்ள உங்களுக்குள்ள ஆளுகை இருக்கு. ஆளுகைய நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும்.
ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாரு, ஸ்டாப், கவர்மெண்ட்டே பின்னால் இருக்கு, என்னங்க ஸ்டாப், வரிசை வருது, டக்குன்னு நின்றான். அப்புறம் ப்ரொசீட். உங்க பின்னால பரலோக ராஜ்யமே உங்க பின்னால என்னால 1000-16 மணி தேவ தூதர்கள் உங்களை என்ன பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேக்கிங். ஓ ரீவா ஷீகா ரீவா. கொஞ்சம் செய்தியை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்குள்ள அது கிரியை செய்வதாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது உங்கள் மனதை, உங்கள் ஆவியை ஸ்ட்ராங் பண்ணுவதாக. அடுத்த வசனம் போடுமா. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மீன்களையும், கடல்களையும் சஞ்சரிக்கிற அவனுடைய பாதங்களுக்கு 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 கீழ்ப்படுத்தினீர். அப்போ ஆண்டவருடைய என்ன, ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டா எல்லாம் நான் உண்டாக்கின மனுஷனுக்கு சல்யூட் அடிக்கணும். ஹலோ, நாங்கள் புரியுதா? அவனை அறியாமே சல்யூட் அடிச்சிடணும். நான் அப்படிலாம் கற்பனை பண்ணி தோத்திரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் பண்ணுங்க. அவனை அறியாதபடி உங்க காலில் விழுந்துடணும். எப்பா நீ ஆண்டவன், என்னமோ உனக்குள்ள இருக்குப்பா, நான் பார்க்குறேன்ப்பா. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு உள்ள வச்சுக்கிறாரையா அவர் சுவாசத்துக்குள்ள. அவர் சுவாசத்துக்குள்ளேயே. அப்படின்னா ஏசு இன்னும் பலியாகல. கரெக்டா? ஏசு ரத்தம் சிந்தலை, ஏசு சரீரம் விற்கப்படலை. அவனுக்கு கடவுளாகிய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறல. அவனை அபிஷேகித்தார் என்று வேதம் சொல்லலை. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆனால் ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறேன் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. We all anoint. பரலோகத்தின் டாடி, ராஜாதி ராஜா, பூமி நிறைவையும் உடையவர், உங்களை என் குமாரர் குமாரத்தியாக அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் அபிஷேக தைலம் என்ற கிரீடம் உங்கள் மேலே இருக்கிறது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். டாடி. ஆனால் மோசையை கொண்டுதான் ஆசாரியர்களை, லேவியரை அபிஷேகித்தார். டாடி நேரம் அபிஷேகிக்கலை. மோசைய, லேவி கோத்திரத்தை டாடி நேரம் அபிஷேகிக்கலை. மோசையை கொண்டு அவர்களை அபிஷேகித்தார். ஆனால் உங்களை, என்னையும் எந்த பர்பஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ள தீர்மானித்தாரோ, பிரேஸ், நான் சொல்றது புரியுதா? என்ன உங்களுக்கு பிக்சர் போட்டாரோ, என்ன உங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டாரோ, அதற்கு அவர் அபிஷேகித்து விட்டார். அப்போ நம்ம ஏதேனில் அந்த ஆதாமுக்கு மேலே, பழைய ஏற்பாட்டில் ஆரோன் ஆசாரியனுக்கு மேலே
அதே போல் லேவிய வம்சத்துக்கு மேலே உங்களை என்னையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அபிஷேகித்துட்டார். ஒரு வசனம் காமிக்கிறேன். இது ஒரு சில ஸ்பெசிஃபிக் தான். எரேமியா 1:1-5 போடுமா, எல்லாம் வாசிக்கணும். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே, சரியா சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உனக்கு பரிசுத்தம் பண்ணிட்டேன். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிஞ்சிட்டேன். நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். இந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் இப்படி வருது. எலியாவுக்கு கூட சொல்லலை, எலிசாவுக்கு கூட சொல்லலை. இந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே. இன்னொரு மனுஷனுக்கு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே வருது. கலாத்தியர் 1:15. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அவர் முன்னே, நான் வயிற்றில் இருக்கும் போதே, நம்ம ரெண்டையும் எடுத்துக்கலாம். நான் வயிற்றில் இருக்கும் போதே என்னை, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே உங்களை என்ன படுத்திட்டாரு? அவருக்கு பிரித்து எடுத்துட்டாரு. அவருக்கு செப்பரேட் பண்ணிட்டாரு. அவர் செப்பரேட் பண்ணால் நீங்கள் ஆண்டியாக இருக்க, பரதேசியாக இருக்க, அவருக்கு வானம் பூமியோடைய டாடிக்கு வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின டாடிக்கு செப்பரேட் பண்ணால் உங்களை வேற அளவுக்கு அதையா உங்களை செப்பரேட் பண்ணிக்கிறாரு. செப்பரேட் பண்ணிக்கிறார். பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அடுத்து போடுமா. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் இயேசு வெளிப்படுத்த. இவன் பாரம்பரியக்காரன். அதுக்கு மேல் வசனம் போடுமா, போட்ட வசனத்துக்கு மேல் வசனம் போடு. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் மார்க்கம் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான் பாஸ்ட். ஆனால் இவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பிரித்தெடுத்து, எப்பா நான் இயேசுவை உனக்கு வெளிப்படுத்த போகிறேன், நீ இயேசுவை ப்ரீச் பண்ணுன்னு சொல்லி அவனை அபிஷேகித்தார். ஆமென். தாவீதுக்கு போன வாரம் சிருஷ்டிப்புகளை குறித்த அந்த சங்கீதம் 104 தானே, சங்கீதம் 19. இந்த வாரம் பாருங்க, தாவீதுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பிக்சர் ஆதாம் ஏவாள், அந்த ஃபஸ்ட்டு பிக்சரை அந்த மோசே தாவீது உங்களுக்கு எனக்கும் அநேக வெளிப்பாடிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்த வாரம் பார்க்கலாம். மறுபடியும் கன்ஃபெஷன் அடுத்த வாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். முந்தின ஆதாம் சொல்லுங்க, பிந்தின ஆதாம். இது தாவீது வெளிப்பாடே இல்லை. இதை குறித்து எனக்கு தெரிஞ்சு தாவீது வெளிப்பாடு இல்லை. இப்போ காமிச்சனே, பிதாக்களுடைய பாரம்பரியத்துக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவன், யூத மார்க்கத்தான் சபையை துன்பப்படுத்தினவன், அவனை எப்படியெல்லாம் நிருபத்தை எழுத வச்சுக்கிறார் இயேசுவை குறித்து.
ஆமென். இந்த வாரம் ஒன்றை மனசில் வைக்க விரும்புகிறேன். உண்டாக்கி 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 5 தடவை அவர் தான் உண்டாக்குகிறவர். உங்கள் பேர் பிரமிப்பு, உங்கள் பேர் அதிசயம், உங்கள் பேரை உங்கள் சிருஷ்டிப்பே பிரமிப்பு அதிசயம். இனிமேல் அதெல்லாம் நீங்கள் பிரமிக்க போகிறீங்க. அவர் செய்கிற அதிசயத்தை பார்த்து நீங்கள் பிரமிக்க போகிறீங்க. தெளிவாக இருங்க, வார்த்தையில் இருங்க, பொறுமையாய் சொல்லுங்க, பொறுமையாய் இருங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். ஆமென். புது வருட வாக்குத்தத்தம் கொடுக்கல, செய்தி தான் கொடுத்தேன். நாங்கள் எப்போதும் சொல்லுங்க. சூப்பர், கரங்களை தட்டுங்க. இன்னும் யார் சொல்றது? போச்சுரா, ஒரே ஆள் தான் சொல்லிக்கிறாங்க. நான் டெய்லி எழுதிட்டுருக்கிறேங்க. டைரியில் அந்த வசனத்தை காலையில் எழுதிட்டு தான் என்னுடைய வெளிப்பாடு எழுதுகிறேன். யாரும் இல்லையா? பார்த்தீங்களா? என்னமோ வெளிப்பட்டுச்சுன்னு வாங்க, குட்டு வெளிப்பட்டுச்சா என்னமோ சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர் இப்படிலாம் இருக்கலாமா? நான் டெய்லி எழுதுறேன்றேன், டெய்லி வாயை திறந்து சொல்கிறேன்றேன், ஞாபகம் வர்றப்பெல்லாம் சொல்கிறேன்றேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல், ஸ்பிரிட்டில் ஒர்க் பண்ணாமல், சும்மா வாரத்தில் ஒரு நாள் வந்தால் நல்லதில்லை பிரதர். நம்ம பகுதி இருக்கு பிரதர், ஒர்க் அவுட். நான் டெய்லி என் டைரியில் இந்த வசனத்தை எழுதிட்டு தான் பிற்பாடு என்னுடைய வேத தியானத்தின் பகுதிகளை, கர்த்தர் கொடுத்த பகுதிகளை எழுதுகிறேன். டெய்லி எழுதுங்க இந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 9:8 டெய்லி எழுதுங்க, டெய்லி சொல்லுங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. மறுபடியும் நான் எழுதுனதை வாசிக்க போகிறோம். கருத்தை புரிஞ்சு சொல்லுங்க. நேற்று முந்தா நாள் எழுதுனது அதை மறுபடியும் வாசித்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுங்க, அன்பின் பிதா. சத்தமோடு சொல்லணும், அன்பின் பிதா. கருத்தோடு சொல்லணும், அன்பின் பிதா எங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கின்றபடியால் கிருபையை ஒவ்வொரு நாளும் கிருபையை பெருகச் செய்து கொண்டு இருக்கிறபடியால் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள், எல்லா சுதந்திரம் எல்லாவற்றிலும் பிதாவின் கிருபையின் பெருக்கத்தில் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆரோக்கியமும் சுகவாழ்வும் நீடித்த நாட்களும் உடையவர்களாக இருக்கிறோம். பொருளாதாரத்தில் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் உடையவர்களாக இருக்கின்றோம். வேதத்தில் தேவனுடைய வாக்கின்படி எல்லா நிலைமையிலும் உயர்ந்தவர்களாக, மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக, ஆளுகை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். சகலவித நற்கிரியையும் பிதாவின் கிருபையின் பெருக்கத்தினால் சகலவித
கிருபையின் பெருக்கத்தினால் வேத போதனை வாழ்வு வாழ விலனுடையவர்களாய் இருக்கிறோம். இந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்வதற்கு நன்றி சொல்லுகிறோம். நான் ஆவி, மாம்சமல்ல. நான் கிருபை, கிரியை அல்ல. நான் ஆவியின் மனிதன், இயற்கையின் மனிதன் அல்ல. நான் ஜீவ மார்க்கம். நான் கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன். நான் சுயநீதி அல்ல. நான் தேவனுடைய நீதியாய் இருக்கின்றேன். நான் தேவனுடைய வீட்டில் மோசையை போல வேலைக்காரன் அல்ல. நான் தேவனுடைய வீட்டில் இயேசுவை போல மேற்பட்டவரான குமாரனாக இருக்கிறேன்.